ஹலோ ட்ரேடர்ஸ், திஸ் இஸ் மாறன். எதை பற்றி இந்த வீடியோ அப்படின்னா, எவ்ரிடே ஒர்க் ஆகுற மாதிரி ஒரு புது ஸ்ட்ராட்டஜி தான் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு உங்களுக்கு எஸ்எம்சியோ ஐசிடியோ ப்ரைஸ் ஆக்ஷனோ இந்த மாதிரி எந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணுங்கிற எந்த அவசியமே கிடையாது. தெரியலனாலுமே பிரச்சனை இல்லை. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த மந்த் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் மொத்தம் நம்ம 3 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது என்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட டெலகிராம் சேனலில் என்னோட அனலைசிஸ் அண்ட் என்ட்ரிஸை போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கும் அது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃப்ரீ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு 15 மினிட் கேண்டலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணணும். அதுதான் மொதல் ஸ்டெப்பு. ஓகேவா? இது எந்தெந்த மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ், கிரிப்டோ, ஃபியூச்சர்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் எடுத்திங்கன்னா கோல்டு, சில்வர். நான் அதிகமாக யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டில் தான் அதிகமாக பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். பேக் டெஸ்ட் பண்ண வரைக்குமே நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. ஓகேவா? நம்மளோட முதல் ஸ்டெப் என்னென்னா புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஒரு 15 மினிட்டோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணணும். என்னடா ஒரு 15 கேண்டலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணணும்னு சொல்லி நினைக்காதீங்க. இதுக்குன்னு கரெக்டான டைம் இருக்குது. டைமிங் என்ன அப்படின்னா, இந்தியன் டைம் படி 7 to 7:15 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இந்த டைமில் வர 15 மினிட்டோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை மார்க் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, 15 மினிட்லேருந்து 5 மினிட் போகணும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 2. போனதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த சைட் பிரேக் பண்ணுதுன்னு பாருங்கள். 15 மினிட்டோட ஹையை பிரேக் பண்ணுறானா, லோவை பிரேக் பண்ணுறானான்னு பாருங்கள். எந்த சைட் பிரேக் பண்ணுறானோ அந்த சைட் தான் உங்கள் என்ட்ரி இருக்கும். ஓகேவா? இதுக்குன்னு கரெக்டான டைம் இருக்குது. இந்த டைம்குள்ளே தான் மார்க்கெட் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணியிருக்கணும். அது என்ன டைமிங் அப்படின்னா, ஒரு 7:30லேருந்து 8:30க்குள்ளே மார்க்கெட் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? இது ஸ்டெப் நம்பர் 2. ஓகேவா? இது ஸ்டெப் நம்பர் 1க்கும் அப்ளிகபிள் ஆகும். என்னன்னா, 5 மினிட்லேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா 1 மினிட்டுக்கு அப்படியே போங்க. ஓகேவா? 1 மினிட் போனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். போனதுக்கப்புறம் எந்த சைட் பிரேக் பண்ணானோ அந்த இப்போ ஹையை பிரேக் பண்ணுறான்னா ஹையில் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போவோம். இதுக்கு நம்ம ரிஸ்க் ரிவார்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ 1:2லேருந்து 1:3 வரைக்கும் சாலிடாக நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். கண்டிப்பாக சொல்கிறோம், 1:2 கண்டிப்பாக அடிப்போம். மார்க்கெட் பிரேக் பண்ணி ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஒரு மூவ் ஆயிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு தேவை. ஓகேவா? நான் ஒர்க் பண்ண வரைக்குமே, நான் பேக் டெஸ்ட் பண்ண வரைக்குமே 1:3, 1:6, 1:10 வரைக்குமே இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிருக்கு நான் பார்த்த வரைக்கும். ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே என்னென்னா, நான் சொன்னேன்ல, இந்த டைம்குள்ளே மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்துருக்கணும் ஆர் பிரேக் பண்ணியிருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும். அப்போ தான் இந்த என்ட்ரி வேலிடு. ஓகேவா? மொத்தம் இந்த 3 ஸ்டெப்ஸ் ஓவர். அவ்வளோதான் இந்த ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஓகே, இது நம்ம ரியல் டைமில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் இந்த இதுக்கு கோல்டு எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த 3 ஸ்டெப்ஸ் புரியுதா? இப்போ ஓவர்வியூ பார்த்துக்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஒரு 15 கேண்டலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணும். டைமிங் என்ன அப்படின்னா 7 to 7:15. அந்த டைமில் வர கேண்டலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணணும். அப்படியே நம்ம 5 மினிட் போகிறோம். 5 மினிட் போயிட்டு மார்க்கெட் எந்த சைட் பிரேக் பண்ணுறான்னு பார்க்கணும். பிரேக் பண்ணுறான்னு பார்க்கணும். பிரேக் பண்ணதுக்கப்புறம் அந்த 5 மினிட் கேண்டில் போயிட்டு அந்த ரேஞ்சை தாண்டி கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கணும். அப்போ தான் அது வேலிட். ஜஸ்ட்டு போயிட்டு விக்கு மட்டும் விட்டு வந்துருந்தான் அப்படின்னா அது வேலிடே கிடையாது. ஜஸ்ட்டு இப்போ ஒரு 15 கேண்டில் 3 கேண்டில் இருக்கும். இப்போ அடுத்து வர கேண்டில் இப்படி வந்து க்ளோஸ் வச்சுருக்கணும். ஆர் இந்த கேண்டில் இல்லாமல் அடுத்து இந்த டைம்குள்ளே நான் ஒரு செப்பரேட்டான டைம் சொன்னல, அந்த டைம்குள்ளே வந்து மார்க்கெட் இப்படி க்ளோஸ் வச்சிருந்தான் அப்படின்னா இது வேலிட். ஜஸ்ட்டு விக்கு மட்டும் விட்டு மறுபடியும் உள்ளே வந்துருந்தான் அப்படின்னா அது வேலிட் கிடையாது. 5 மினிட்டில் ஒரு கேண்டில் வந்து இந்த ரேஞ்சை தாண்டி பாடி க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் இது வேலிட். ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 2 ஓவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து அப்படி 1 மினிட் போகும். 1 மினிட் போயிட்டு எந்த சைட் பிரேக் பண்ணுறானோ அந்த சைடு உள்ள ஹை அண்ட் லோவில் வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுப்பான். ஹையை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். லோவை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா அது நமக்கு ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகும். அவ்வளோதான் கான்செப்ட். இதை நம்ம இப்போ ரியல் டைம் எக்ஸாமில் பார்க்கலாம். ஓகே, வாங்க.
ஓகே கைஸ், இதெல்லாம் நான் பேக் டெஸ்ட் பண்ணது. ஓகேவா? இப்போ நான் 15 வைக்கிறேன். ஆல்ரெடி எல்லாமே மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ப்ரீமியம் போடாதனால இப்போ நான் 1 மீட்லாம் போனேன் அப்படின்னா எனக்கு காட்ட மாட்டேது. ஏன்னா இதுக்கு ஏதோ 4500 கேண்டில் தான் காட்டும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஷோ ஆகுது. ஸோ அது வேணாம், நான் 15 மீட்லேயே உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே. இங்கே பாருங்கள், நல்லா நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இது என்னைக்கு? டியூஸ்டேவா? டியூஸ்டே பார்த்துக்கோங்க. இது 7 to 15 மினிட் அந்த கேண்டிலோட இது லோ, இது ஹை மார்க் பண்ணியிருக்கேனா? ஹை மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், மார்க்கெட் இந்த சைட் பிரேக் பண்ணியிருக்கான். சாரி கைஸ், இதில் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு 15 லோ அண்ட் ஹையை மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 15 மினிட்லேருந்து 5 மினிட் போவோம். 5 மினிட் போகணும். ஓகேவா? இப்போ 5 மினிட் போகணும் அப்படின்னா ஓகேவா, நம்ம ரூல் என்ன? 15 மினிட் கேண்டிலோட ஹையை மார்க் பண்ணுறோம், அடுத்து 5 மினிட் போகிறோம், அடுத்து 1 மினிட் போகிறோம். இதுதான் ரூலே. ஓகேவா கைஸ்? பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு 15 மினிட்டோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டோமா? மார்க் பண்ணதுக்கப்புறம் 5 மினிட் போகிறோம். 5 மினிட் போனதுக்கப்புறம் ஒரு கேண்டில் போயிட்டு பாடி க்ளோஸ் வச்சுட்டு, ஸோ வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த ஹையில் நமக்கு என்ட்ரி போட்டு நான் இந்த கேண்டிலோட லோவில் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். மார்க்கெட் என்ன பண்ணுறான், ஹை போயிட்டு அகெயின் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் அப்பு. இது பாருங்கள், எனக்கு எவ்வளோ ரிவார்டு கொடுத்துருக்கு, 1:3 கொடுத்துருக்கு. ஆனால் மார்க்கெட் மூவ் ஆனதை பாருங்கள் எவ்வளோ தூரம்ட்டு. கிட்டத்தட்ட 1:6 1:7 வரைக்குமே கொடுத்துருக்கான். ஸோ நீங்களும் கரெக்டாக நமக்கு 1:2 போதுமே. எதுக்கு அவ்வளோது? 1:2 நம்மளோட டார்கெட் 1:2 இருந்தாலே போதும், கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த இது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த என்ட்ரி நமக்கு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 7 to 15 மினிட் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் 7:15 to 7:30 ஒரு 15 மினிட் கேண்டில் வருதுல்ல, அந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிவிட்டு சேம் இந்த ரூலை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுவும் ஒர்க் ஆகும். அதையும் நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்து வந்து அது டியூஸ்டே, இது வெட்னஸ்டே வரும்னு நினைக்கிறேன். இந்த 1 வீக்குக்கான எல்லா என்ட்ரியும் எடுத்து வச்சுருப்பேன். இது வந்து பார்த்துக்கிங்கன்னா இது என்னடா ஆல்ரெடி நீ மார்க் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டைம் மாற்றும் போது ஃபஸ்ட்லேருந்து வருது, அது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அதனால நான் அதே டைமில் வச்சுருக்கேன். இப்போ 5 மினிட் டைம் ஃப்ரேம்லேயே இருக்குது. ஜஸ்ட்டு நான் ஆல்ரெடி மார்க் பண்ணனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 15 மினிட்டோட ஹை, இது 15 மினிட்டோட லோ. ஓகேவா? இந்த ரேஞ்சை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எனக்கு எந்த சைட் பிரேக் பண்ணுறான், எனக்கு லோ சைட் பிரேக் பண்ணிட்டான் மார்க்கெட். பார்த்தீங்களா? பிரேக் பண்ணியிருக்கான், பட் என்ன பண்ணுறான், பாடி க்ளோஸ் வைக்கல. ஓகேவா? அதனால இது ஸ்டில் வேலிடு தான். அடுத்து என்ன பண்ணுறான், இந்த கேண்டில் கீழே எடுத்துட்டு மேலே போயிட்டு ஒரு கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சுட்டான். ஓகேவா? நல்லா பாருங்க, இந்த கேண்டில் பாருங்க போயிட்டு இந்த 50 மினிட் ரேஞ்சை தாண்டி ஒரு கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சுட்டு அடுத்து நம்ம என்ட்ரி எங்கே இருக்கும் சொல்லுங்க? நம்ம இங்கே தான் நம்மளோட என்ட்ரி இருக்கும். ஓகேவா? நம்மளோட என்ட்ரி இங்கே இருக்கும். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுறான், மார்க்கெட் கீழே வரல. ஆக்சுவலாக என்ன பண்ணுறான், மார்க்கெட் இங்கே வந்துட்டு இந்த இடத்து தான் வரணும், ஆனால் மார்க்கெட் வரவே இல்லை நமக்கு. அப்படி இந்த இடத்துக்கு வரல அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் நம்ம என்ட்ரி போடணும். அங்கேயுமே வரல. மார்க்கெட் என்ன பண்ணுறான், அப்படியே அப்பாயி போயிட்டான். ஸோ நம்ம என்ட்ரி மிஸ் ஆகிட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா 15 மினிட் கேண்டிலோட அடுத்து 7:15 to 7:30 கேண்டில் இருக்குல்ல, அந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த இருக்கா, இதுதான் அந்த 13 மினிட்ல வர கேண்டில். ஓகே, 13 மினிட் கிடையாது, அடுத்து வர 15 மினிட் கேண்டில் 7:30க்கு வர கேண்டில். ஓகேவா? அதோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு எந்த சைட் பிரேக் பண்ணுறான்னு பாருங்கள். பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரி தாராளமாக இப்போ இந்த மார்க்கெட் அப் சைட் பிரேக் பண்ணியிருக்கான். பிரேக் பண்ணிட்டு எனக்கு எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்கான், 1:3 வரைக்கும் கொடுத்துருக்கான். நம்மளோட டார்கெட் எவ்வளோ, 1:2. ஓகேவா? அவ்வளோதான். நம்ம ஸ்டாப் லாஸை இந்த ஒரு ஸ்விங் இருக்குல்ல, இந்த ஒரு ஸ்விங்கோட லோவில் வச்சுக்கலாம். ஓகேவா? செகண்ட் என்ட்ரியும் நமக்கு டிபி ஹிட் ஆகிட்டு அடுத்து தேர்ட் என்ட்ரி
அடுத்து தேர்ட். ஓகேவா? அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இது வந்து என்னைக்கு வருது, தேர்ஸ்டே வருது. அதே மாதிரி அந்த டைமில் வர கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் எனக்கு எந்த சைட் பிரேக் பண்ணியிருக்கான், லோ சைட் பிரேக் பண்ணியிருக்கான். இந்த கேண்டில் அடுத்து என்ன பண்ணுறான், மார்க்கெட் உடனே வந்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுக்கணும். ஆக்சுவலாக நம்ம என்ட்ரி எங்கே இருந்திருக்கும் அப்படின்னா இங்கே இருந்திருக்கும். ஓகேவா? இங்கே என்ட்ரி போட்டு நம்ம இங்கே தான் வச்சுருந்தோம் அப்படின்னா இங்கே வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். ஓகேவா? இப்படி ஸ்டாப் லாஸ் வச்சோம் அப்படின்னா நமக்கு பெருசாக இருக்கும். நம்ம இப்படியும் பண்ணலாம். என்னென்னா, நமக்கு இவ்வளோ பெரிய ஃபேர் வேல்யூ கேப் இருந்திருக்கு. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் நம்ம என்ட்ரி போடலாம், தப்பில்லை. நான் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், நீங்கள் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ட்ரி தாராளமாக போடலாம். ஓகேவா? ஆமாம், இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ட்ரியை போட்டு நான் இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து கொஞ்சம் தள்ளி இங்கே இந்த கேண்டிலோட ஓப்பனில் நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நான் 1:2 எவ்வளோ டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னா 1:2 டார்கெட் பண்ணுறேன். இங்கே 1:2 டார்கெட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா 1:3 1:3யும் அடிச்சிட்டு. ஓகேவா? அடுத்து இந்த மேலே இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா இதுதான் அந்த அடுத்து வர கேண்டில். ஓகேவா? இந்த 7:15 அதுக்கப்புறம் வர கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் இதையும் என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் வாங்கியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இது 15 அந்த அடுத்து வர 15 கேண்டோட ஹை, இதன் லோ. ஓகேவா? இங்கே பார்த்துக்கோங்க, மார்க்கெட் என்ன பண்ணுறான், லோ சைட் பிரேக் பண்ணுறான். பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அகெயின் இங்கே வந்து ரீடெஸ்ட் எடுக்கிறான்னா பார்த்தீங்க, இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, இவ்வளோ பெரிய கேண்டில் தாண்டி வந்து இந்த பாருங்க, இந்த கேண்டில் எனக்கு இந்த கேண்டில் என்ன பண்ணிட்டான், இந்த கேண்டிலே தாண்டி பாடி க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த கேண்டில் நமக்கு என்ன பண்ணுறான், அழகாக ரீடெஸ்ட் எடுத்துட்டான். ஓகேவா? அடுத்து வர கேண்டிலே எனக்கு ரீடெஸ்ட் எடுத்துட்டான். நான் இந்த ஃபேர் வேல்யூ கேப் தாண்டி கொஞ்சம் இப்படி ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். நான் இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருக்குவேன். பிரேக் பண்ணதுக்கப்புறம் நான் எவ்வளோ டார்கெட் வச்சுருப்பேன், 1:2 1:2 வரானா, 1:2 வரல, கிட்டத்தட்ட வந்துட்டு போயிருக்கான். ஓகேவா? பாருங்க, இப்போ கூட மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், 1:2 கிட்ட வந்துட்டு தான் போயிருக்கான். ஓகேவா? ஸோ இதுலேயும் ப்ராஃபிட்டு, அடுத்த என்ட்ரிலையும் ப்ராஃபிட்டு, 2 என்ட்ரி ஒரே நேரத்தில். ஒரு என்ட்ரியில் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் ஒரு என்ட்ரியில் நம்ம கண்டிப்பாக ப்ராஃபிட் ஆயிடலாம். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி அடுத்த என்ட்ரி இது என்னைக்கு வருது, ஃப்ரைடே வர என்ட்ரி பாருங்கள். ஆனால் ஃப்ரைடே என்ட்ரி எடுக்க போகக்கூடாது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா அன்றைக்கி நமக்கு ட்ரேடிங் டேவே கிடையாது. ஸோ அதனால் நம்ம அன்றைக்கி என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஓகே கைஸ், இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, மார்க்கெட் இது வந்து 50 மினிட்டோட லோ, இது 50 மினிட்டோட ஹை. மார்க்கெட் எந்த சைடுமே எனக்கு பிரேக் பண்ணல. எனக்கு இந்த சைட் பிரேக் பண்ணியிருக்கான். எகைன் இங்கே பாருங்கள், எனக்கு வந்து ஒரு 50% இந்த கேண்டில் போய் மேலே க்ளோஸ் வச்சுருக்கணும். ஆனால் ஒரு 10% கூட இல்லை, சும்மா மைனூட்டாக தான் போய் பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அது வேலிட் இல்லை, அதனால நான் என்ட்ரி எடுக்கலை. ஓகேங்களா? ஆனால் 30 மினிட்ல பார்த்துக்கோங்க, இது 30 மினிட். ஓகேவா? இது 30 மினிட்டோட லோ, இது 30 மினிட்டோட ஹை. ஓகேவா? மார்க்கெட் இந்த சைட் பிரேக் பண்ணுறான், இந்த சைடு நல்லா பார்த்துக்கோங்க, எனக்கு லோ சைட் பிரேக் பண்ணுறான்னா எனக்கு இந்த கேண்டில் எனக்கு பிரேக் பண்ணுறான். பிரேக் பண்ணி அடுத்த கேண்டில் பாருங்கள், இந்த க்ரீன் கேண்டில் வந்து அழகாக அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு அகைன் கீழே வந்துட்டு. ஓகேவா? இதை நீங்கள் 1 மினிட் போனீங்க அப்படின்னா தெளிவாக தெரியும். எனக்கு 1 மினிட் போகாதனால நான் 5 மினிட்லேயே காட்டுறேன். நான் ஸ்டார்டிங்கில் இருக்க, அது இப்போ இல்லை, அந்த இது புதுசாக இருக்க அந்த சேட்டில் காட்டுறேன், அது ஈஸியாக இருக்கும். இது ப்ரீவியஸ் சேட்னால எனக்கு வரவே இல்லை, ப்ரீமியம் போட்டால் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்துக்கோங்க, இதில் நமக்கு டார்கெட் 1:2, இதில் பார்த்தீங்க கூட 1:2, 1:92, 1.92 வந்திருக்கு. 1:2க்கு 8 பாயிண்ட் தான் சம்திங் கம்மியாக இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கூட இதுலேயும் டார்கெட் கிட்டத்தட்ட வந்துட்டு தான் போயிருக்கோம். ஓகேவா? ஒரு ரேஞ்சில் நம்ம மிஸ் ஆனாலும் நெக்ஸ்ட் இதில் நம்ம டார்கெட் ஹிட் ஆகிட்டு. ஓகேவா? இது அடுத்த வாரத்துக்கான மண்டே, அடுத்த ஃபஸ்ட்டு நாள் மண்டே. நம்ம அடுத்த என்ட்ரி பார்க்கலாம். இது மண்டே, இது மண்டே என்ட்ரின்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது 15 மினிட்டோட லோ, இது 15 மினிட்டோட ஹை. மார்க்கெட் பார்த்துக்கோங்க, எனக்கு ஹை சைட் பிரேக் பண்ணுறான். ஆனால் அன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டு. ஓகேவா? எனக்கு இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த சைட் பிரேக் பண்ணுறான். ஓகேங்களா? நான் இங்கே இவ்வளோ தூரம் நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா கூட
எனக்கு என்ன ஆகுதுன்னா போயிட்டு எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டு எகைன் அப்புறம் தான் மேலே போயிருக்கான். ஓகே புரியுதா? அதே நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா 13 மினிட்டோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறேன். இது 13 மினிட்டோட ஹை, இது 13 மினிட்டோட லோ. ஐ மீன் 7:15லேருந்து 7:30 வரை கேண்டிலோட ஹை அண்ட் லோ இது. ஓகேவா? அதை மார்க் பண்ணுறேன். எனக்கு என்ன பண்ணுறான்னா லோ சைட் பிரேக் பண்ணுறான். ஆனால் அப்போ அந்த சைடு என்ட்ரி போயிருந்தேன் அப்படின்னா என்ன இருக்கும்? எனக்கு அப்பயும் ஸ்டாப் லாஸ். ஓகேவா? எனக்கு ரெண்டு சைடுமே ஸ்டாப் லாஸ் வாங்கியிருப்பேன். அன்னைக்கு இப்போ 2% லாஸ் பண்ணியிருப்பேன். ஓகேடா, அன்னைக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, அடுத்த நாள் வெயிட் பண்ணுங்க. அடுத்த நாள் வெயிட் பண்ணிட்டு இங்கே பாருங்க, இது அடுத்து டியூஸ்டே, இது 15 மினிட்டோட ஹை, இது 15 மினிட்டோட, இது 15 மினிட்டோட லோ. அடுத்து வர நாள் பார்த்துக்கோங்க, இது 15 மினிட்டோட லோ, இது 15 மினிட்டோட ஹை. எனக்கு லோ சைட் மார்க்கெட் பிரேக் பண்ணுறான். இந்த கேண்டில் பார்த்துக்கோங்க, இந்த கேண்டில் நல்லா பிரேக் பண்ணிட்டானா, பிரேக் பண்ணதுக்கு நல்லா ஒரு 50% கிட்ட கீழே வந்துட்டு. ஓகேவா? அடுத்து வர கேண்டில் போயிட்டு என்ட்ரி எடுத்துட்டான். நம்மளோட என்ட்ரி எங்கே இருக்கும்னா இந்த இடத்துல என்ட்ரி இருந்திருக்கும். கண்டிப்பாக என்ட்ரி இந்த இடத்துல போட்டுட்டு இந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஆர் இந்த இதுக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸை போட்டு வெயிட் பண்ணலாம். 1:2 தாராளமாக அடிச்சிருக்கோம். பாருங்க 1:2 எவ்வளோ தூரம் வந்திருக்கான், கிட்டத்தட்ட அந்த என்ட்ரி அன்னைக்கு மட்டும்தான். இப்போ ஒரு நாள் அப்போ ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அது அன்னைக்கு மட்டும் தான் வேலிட். ஓகேங்களா? மறுநாள் போனுச்சுன்னா அது வேலிட் கிடையாது. ஸோ 1:1லேயே நம்ம 1:, இப்போ அதுக்கோங்க 1:, எவ்வளோ வந்திருக்கு, 1:4, 1.42. ஓகேங்களா? ஒரு 1:2க்கு 1.5 சம்திங், அதுதான் என்னமோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி இது விடுங்க. இந்த கேண்டில் 15 மினிட் கேண்டிலோட ஹை அண்ட் லோவில் நமக்கு வரல, இவ்வளோதான் ப்ராஃபிட்டு. அதே அடுத்து 7:15 to 7:30 கேண்டில் இருக்குல்ல, அந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த பார்த்துக்கோங்க, இந்த கேண்டில் வந்து நல்லா பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டான். எகெயின் என்ன பண்ணுறான் மார்க்கெட், எகெயின் இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்துட்டு இங்கே பாருங்க, இந்த இடத்துல கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்திருக்கான், ஆனால் தொடலை. தெரியுதா? நல்லா பாருங்க, மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்டில் எனக்கு இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கான். பிரேக் பண்ணி இந்த கேண்டில் நல்லா க்ளோஸ் வச்சுட்டான். வச்சுட்டு எகைன் எனக்கு இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான், வர ட்ரை பண்ணியிருக்கான், ஆனால் வரல. ஒரு சின்ன ஒரு 0 சம்திங்கில் மிஸ் ஆகிட்டு. ஓகேவா? ஆனால் நான் என்ட்ரி போயிருப்பேன், தாராளமாக நம்ம என்ட்ரி போயிருக்கலாம். அங்கே தான் வரணும்ல. ஆர் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் நம்ம என்ட்ரி போட்டிருக்கலாம். ஓகேவா? இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ட்ரி போட்டுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லைனில் நம்ம என்ட்ரி போட்டுக்கணும். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுறான், வரவே இல்லை. கரெக்டாக ஒரு பாயிண்ட் சம்திங்ல மிஸ் ஆகி நமக்கு என்ட்ரி ப்ராஃபிட் அடிச்சுட்டாங்க. ஆனால் ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? அந்த மாதிரி என்ட்ரி மிஸ் ஆகுறது சான்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் எந்த சைடு பிரேக் பண்ணுறோன்னா அந்த சைடு நீங்கள் தாராளமாக என்ட்ரி போங்க. அது நீங்கள் வேறு ஏதாவது கன்ஃபர்மேஷன் வச்சு கூட நீங்கள் தாராளமாக என்ட்ரி போய்க்கலாம், ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சு. ஓகேங்களா? அடுத்து இந்த என்ட்ரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது 15 மினிட், அடுத்து இது 15 மினிட் ரேஞ்சோட ஹை, இது லோ. ஓகேங்களா? இது மார்க்கெட் பார்த்துக்கோங்க, எனக்கு ஹை சைட் பிரேக் பண்ணுறான். இந்த கேண்டில் எனக்கு கம்மியாக தான் பிரேக் பண்ணியிருக்கான். புரியுதா? இது 10% கூட எனக்கு பிரேக் பண்ணல. ஆனால் பிரேக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்த கேண்டிலையும் எனக்கு வந்து ரீடெஸ்ட் எடுத்துருக்கான். ஆனால் நான் அந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ பரவாயில்ல, அது விட்டுருங்க. அடுத்து வர கேண்டில் பாருங்கள், அடுத்து வர கேண்டில் நல்லா போய் கேண்டிலுக்கு ஃபுல் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டான். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுறான் மார்க்கெட், எகைன் இங்கே ரீடெஸ்ட் எடுக்க கிட்டத்தட்ட வந்திருக்கான், ஆனால் ரீடெஸ்ட் எடுக்கலை. அவன் என்ன பண்ணிட்டான், இந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப்புக்கு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே அப் ஆகிட்டான். பாருங்கள், இது கிட்டத்தட்ட எவ்வளோ பேருக்கு 1:3 இதுக்கு டார்கெட் வைக்கலான்னு சொன்னேன்னா 1:3 அழகாக டார்கெட் அடிச்சிட்டான். பாருங்கள், நீங்கள் 1 மினிட் போனீங்கன்னா தெளிவாக தெரியும். ஸோ 1 மினிட் போக முடியாதனால நான் 5 மினிட்லேயே காட்டுறேன். ஓகேவா? நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விட்டால் கூட அடுத்து வர சொன்னல, அடுத்து வர டைமிங் இருக்குல்ல 7:15 to 7:30 அந்த டைமிங் போயிட்டு அதோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ரீடெஸ்ட் கொடுத்துட்டு தான் போயிருப்போம். அந்த ரேஞ்சோட ஹை அண்ட் லோவில் ரீடெஸ்ட் எடுத்து தான் போயிருப்போம். இது ஹையில் தான் கண்டிப்பாக இது ரீடெஸ்ட் எடுத்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டே பார்க்கலாமா? இது என்ன டே? இது வந்து தேர்ஸ்டே. தேர்ஸ்டேட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருக்கேன். இது ஹை அண்ட் இது லோ. ஓகேவா? லோ மார்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எந்த சைட் பிரேக் பண்ணுறான், லோ சைட் பிரேக் பண்ணுறான். ஓகேங்களா? லோ சைட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எங்கே என்ட்ரி, இங்கே என்ட்ரி. ஓகேவா?
இந்த இடத்துல என்ட்ரியை போட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்விங் ஹை மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்விங் ஹைக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 1:2 நம்ம டார்கெட் வைக்கலாம். ஓகேங்களா? 1:2 மார்க்கெட் எவ்வளோ தூரம்? 1:2ங்கிறது இவ்வளோதான். 1:2 அவ்வளோதான். மார்க்கெட் வந்தானா டிபி அடிச்சானா அவ்வளோதான். அன்றைக்கான என்ட்ரி முடிஞ்சுட்டு. ஸோ ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் பரவாயில்ல, அடுத்த டைம் போயிட்டு நீங்கள் என்ட்ரி போங்க. ஓகேங்களா? இது அந்த என்ட்ரி மாடல் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து இது 15 மினிட் தான். அந்த 7 to 7:15 ரேஞ்சோட கேண்டிலோட ஹை தான். ஹை இது லோ. ஓகேங்களா? இந்த லோ மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எந்த சைட் பிரேக் பண்ணுறான்? லோ சைட் பிரேக் பண்ணுறான். லோ சைட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் அழகாக வந்து பாருங்கள், இந்த லைன்லேயே எனக்கு ரீடெஸ்ட் எடுக்கிறானா? ரீடெஸ்ட் எடுத்துட்டு என்ன பண்ணுறான்? அழகாக 1:2 கிட்ட ப்ராஃபிட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். அவ்வளோதான். அன்னையோட ட்ரேட் முடிச்சுட்டா. இதை கூட விடுங்க. இப்போ ரீசெண்டாக நடந்தது பண்ண காட்டுறேன் பாருங்க. எஸ்டர்டே நடந்தது, இதை நான் காட்டுறேன் பாருங்க. எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு, நிறைய காட்டினா டைம் பத்தாது. ஸோ நம்ம சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை பார்த்துக்கோங்க. 7:15 கேண்டிலா, இதோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டேனா? ஓகேவா? ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டேன். நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து 5 மினிட் டைம் ஃப்ரேம் போகணும். ஓகேங்களா? 5 மினிட் டைம் ஃப்ரேம் போயிட்டு மார்க்கெட் எந்த சைடு பிரேக் பண்ணுறான்? ஹை சைட் பிரேக் பண்ணிட்டானா? பாருங்கள், ஒரு கேண்டில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த கேண்டில் பிரேக் பண்ணிட்டான், ஒரு 50% கிட்ட மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான். ஓகேங்களா? அடுத்து வர கேண்டில் ஃபுல்லாக க்ளோஸ் வச்சுட்டான். ஆனால் அடுத்து வர பிளாக் கேண்டில் பாருங்கள், அழகாக இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டான். தெரியுதா? நம்ம இங்கே இது என்ட்ரி செட் பண்ணிட்டு நம்ம இதை ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 1:2 டார்கெட் வைக்கலாம். ஓகேங்களா? 1:2 1:3 நம்ம 1:3 வைக்கலாம். ஓகேங்களா? இந்த என்ட்ரிக்கு 1:3ங்கிறது என்னைக்கு போய் எடுத்திருக்கான்? ஸோ நெக்ஸ்ட் டே தான் போயிட்டு அடிச்சிருவான். ஆனால் நம்ம எடுக்கிற என்ட்ரி அன்னைக்கு மட்டும்தான் வேலிட், நெக்ஸ்ட் டே வேலிட் கிடையாது. ஓகேங்களா? நம்ம அதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அப்போ நமக்கு அன்னைக்கு மட்டும் க்ளோஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1:1:1.5 அதில் அந்த ரேஞ்சில் தான் நமக்கு ப்ராஃபிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? எஸ்டர்டே நமக்கு ஒரு நாளைக்கு 1% எடுத்தால் கூட போதாதா? ஓகேங்களா? அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுங்கள் போதும். ஸோ அவ்வளோதான் என்ட்ரி மாடல். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னா இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் டவுட்லாம் க்ளியர் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பை.